கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. When you live a life of abundant life, surrendered before the awe of God, here's what you will experience: abundant life, continual protection and complete satisfaction. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். அப்போ இங்க when you live a life of abundant life, அப்போ அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது தேவனுடைய அன்பிலே வாழ்வது, தேவனை குறித்ததான, அவருடைய அன்பை குறித்ததான அந்த வெளிச்சத்தின்படி அவரை அறிந்து நாம் அவரை நேசிக்கிறதும், அவரை பெரிதாய் பார்க்கிற ஒரு காரியமுமாய் இருக்கிறது. அப்போ இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது அங்கே கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், முதலாவது abundant லைஃப். அப்போ அது ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறது. அது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம இருதயத்துல சமாதானமாயிருக்கட்டும், சந்தோஷமாயிருக்கட்டும், எல்லாவற்றையும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறதற்கு அர்த்தம் அவரை பெரிதாய் பார்ப்பது. அவருடைய வல்லமையையும் அவருடைய அன்பையும் நம்ம எப்போ பெரிதாய் பார்க்கிறோமோ அது நமக்கு ஜீவனை தருகிறதா இருக்கிறது. ரெண்டாவது, கண்டினியூல் ப்ரொடெக்ஷன். அப்போ தீமை அவனை அணுகாது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ கண்டினியூஸா ஒரு ஆன்கோயிங், ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம மேல கேர் பண்ணி நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறத பார்க்கிறோம். இது நாட் ஓன்லி அது ஒரு பிசிக்கல் ப்ரொடெக்ஷன் மாத்திரம் இல்ல, நமக்கு எப்போலாம் சோர்ந்து போகிறோமோ நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாகவும், நம்ம ஆவிக்குரிய நம்ம ஆத்துமாவை காக்கக்கூடிய பலனையும் அந்த கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு தருகிறதா இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல அது பயந்து நடுங்குகிற காரியம் அல்ல. தேவனை மாத்திரமே, அவருடைய வார்த்தையை மாத்திரமே நாம் பெரிதாய் பார்க்கிறதும் அதற்கு மதிப்பு கொடுக்கிறதும் தான் கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:27 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அப்போ இன்றைக்கு அவரை பெரிதாய் பார்த்து அவருடைய வார்த்தைகளை நாம் நிச்சயமாய் அதை சத்தியமாய் நாம் பார்க்கும் பொழுது அது நம்முடைய ஆயுசு நாட்களை கூட பெருக பண்ணுகிறதா. ஏன்னா வசனம் சொல்லுது, அங்கே நம்ம பார்க்கிறோம் சங்கீதம் 103ல, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வால வயது போல் ஆகிறது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம நம்பி விசுவாசிச்சு இதுதான் என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லி அந்த வார்த்தையையும் அவருடைய வார்த்தையை நம்ம பெரிதாய் பார்க்கும்போது அது நிச்சயம் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணக்கூடியதா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 34:9-10 கூட அதை தான் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Worship in awe and wonder all you have been made holy, for all who fear him will feast with plenty. Even the strong and the wealthy grow weak and hungry, but those who passionately pursue the Lord will never lack any good thing. அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அவரை நம்ம எப்படி ஆராதிக்கணுமா? பெரிதாய் பார்த்து, அவருடைய வார்த்தையை பெரிதாய் பார்த்து, அத ஒண்டரஸா நம்ம பார்க்கும்போது நமக்கு அது எதை தருகிறதா? நம்ம எந்த குறைவும் இல்லாமல் ஒரு பிளென்டில அது நம்மை கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நபர்களா இருந்தா கூட அவங்களும் சோர்ந்து போவாங்க, அவங்களும் பசியில இருப்பாங்க. ஆனா அவரை பேஷனேட்டா அவரை தேடுகிற நபர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அப்படின்னு சொல்லுது. ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நான் என்ன பரிசுத்தவானா, அப்போ எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்க சந்தேகப்படலாம். எபிரேயர் 10:10 சொல்லுது, இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க உங்க செயல்களினால் அல்ல, கிறிஸ்துவை விசுவாசித்தது நிமித்தம்
அவருடைய சரீரம் நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, நீங்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிறபடியினாலே, அவருக்கு பயந்திருக்கிறபடியினாலே, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 6:11 கூட நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்போ இன்றைக்கு நீங்க என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறீங்கங்கிறத அடையாளத்த நீங்க அறிந்து கொள்வீங்கன்னா, இந்த அடையாளம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? ஒரு நன்மையும் குறைவுபடாத இடத்துல அது உங்களை கொண்டு வரும். நீங்கள் அவரையும் பெரிதாய் பார்த்து, அவருடைய வார்த்தையும் நீங்கள் பெரிதாய் பார்க்க ஆரம்பிக்கும்போது, இன்றைக்கு நீங்கள் காண்கிற குறைவுகள் அது நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றையும் நிரந்தரமாக, நிறைவாக மாற்றித் தருகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயம் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட வார்த்தையின்படி அப்பா, இன்றைக்கு நாங்கள் உம்மை பெரிதாய் பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நாங்கள் பெரிதாய் பார்க்கிறோம். மற்றவைகள் எல்லாம் அது பொய்கள் என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அது எங்களுக்கு ஜீவனை கொண்டு தருகிறதையும் அப்பா, ஒரு கண்டினியூஸ் புரொடெக்ஷனை எங்களுக்கு தருகிறதையும் நாங்க பார்க்கிறோம்ப்பா. இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு எங்களை பரிசுத்தவான்களாய் நீர் மாற்றி இருக்கிறபடியினாலே, ஒரு நன்மைகளும் குறைவுபடாத ஒரு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.